Some are born great. பிறக்கும் போதே சில பேர் புகழோடு பிறப்பாங்க. To some greatness is thrust upon them. சில பேருக்கு புகழ் தானா தேடி வரும். But only some achieve greatness. இப்ப நமக்கு வந்த சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் ஆனந்த் ராஜ், டெப்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ், சமயநல்லூர், is one such person who has achieved greatness. And our members of the council, starting from the head boy to the sports captains and the house captains, will achieve greatness by their perseverance and work. So I congratulate each one of the members of the school council and those who have elected them prominently. You have been following a democratic process. So we have selected good persons, and as a leader you have to sacrifice many. I will quote 3 persons. சார் பாத்தீங்களா, வந்த உடனே தமிழ்ல சொன்னார். நான் அவர் பிறந்த ஊருக்கு பல தடவை போயிருக்கேன். ஒரு சின்ன கிராமம், கொடைக்கானல் பக்கத்துல தாண்டிக்குடின்னு ஒரு கிராமம். அதுல இருந்து வந்து ஒன் டே, இன்னைக்கு 25 எழுதிக்கிங்க, 35வது வருஷத்துல he will become a DIG. He will become DIG, and within 40 he will become the additional director general of police. அந்த லெவலுக்கு வந்துடலாம். So இந்த perseverance வேணும். 2 எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். Leaders are born sometimes, but in Delhi World Public School, leaders are made. Leaders are made. We create leaders. These qualities you acquire. உனக்கு ஒரு passion இருக்கணும், உனக்கு ஒரு goal இருக்கணும். I will quote 3 leaders. ஒரு 10 பேர் ஒரு பெரிய கட்டையை தூக்க முடியாம தூக்குறாங்க. அதுக்கு ஒரு கேப்டன் நின்னு எல்லாரையும் அடிக்கிறாரு. கமான் கமான் அப்படிங்கிறாரு. அந்த பக்கமா குதிரையில ஒருத்தர் வர்றாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்க முடியாம திணறாங்களே, குதிரையில இருந்து இறங்கி அந்த கட்டையை அப்படி ஒரு கை கொடுத்து தூக்குறாரு. தேங்க்யூ சார், நீங்க யாரு அப்படின்றாரு. எல்லாரும் கேக்குறாங்க. நான் தான் the chief of the army of the United States of America. அமெரிக்காவினுடைய படை தளபதியான ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படிங்கிறார். தூக்கி கிடந்தவங்க பூரா சாதாரண சோல்ஜர்ஸ். அவர் என்ன செஞ்சாரு? சார் சொன்ன மாதிரி the leader himself works. The leader should be a role model. அதத்தான் காந்தியும் பண்ணாரு. மதுரைக்கு ரயில்ல வரும்போது திண்டுக்கல்னு ஒரு ஸ்டேஷன், இப்ப பார்த்திருப்பீங்க, பறவை, சமயநல்லூர், கொடை ரோடு, திண்டுக்கல். அந்த ஸ்டேஷன்ல எட்டி பார்க்கிறாரு. people are toiling and suffering. அப்படி வெயில்ல கஷ்டப்படுறாங்க. அப்பதான் முடிவெடுக்கிறாரு, இனிமே நம்ம இந்திய மக்களுக்காக கஷ்டப்படணும்னு. he shed his dresses. ட்ரெஸ்ஸையே குறைச்சுக்கிட்டார் காந்தி. அதனால தான் நம்ம லீடர் ஆறார். அது மாதிரி நீங்களும் லீடர் ஆகணும்னா சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நெப்போலியன் போனபார்ட்னு ஒரு பெரிய எம்பரர், அவர்கிட்ட கேக்குறாங்க, எப்படி இவ்வளவு வார் வின் பண்றீங்க? அவர் பதில் சொன்னாரு, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. The battle of Waterloo, the battle of Waterloo was won in the playgrounds of my Eton school அப்படின்னாரு. இந்த வாட்டர்லூ போர்ல நான் வெற்றி பெற்றது காரணம், ஈட்டன் ஸ்கூல்ல நான் படிக்கும் போது பிளே கிரவுண்ட்ல எனக்கு கிடைச்ச டிசிப்ளின் தான் என்னை வின் பண்ணிச்சுன்னார். ஸோ 3 பேரை சொல்லியிருக்கேன். நெப்போலியன், இப்ப சார் வந்து அவசர வேலையா போயிட்டாரு. He was a police officer. அவருக்கு எவ்வளவு டியூட்டி இருக்கும், உங்களுக்காக 1.5 hour ஒதுக்கினார். நான் அவருக்கும் உங்களுக்கும் சொல்ல விரும்புறேன். அவர் சொல்றாரு, நிறைய ரவுடி எலிமெண்ட்ஸ் இருக்காங்க சார் ஊர்கள்ல, அவங்க எல்லாம் நாங்க மானிட்டர் பண்றோம்ன்றாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், இத சொன்னவர் பெர்னார்ட் ஷான்ற ஒரு பெரிய அறிஞர். பெட்டர் பில்ட் கிளாஸ் ரூம்ஸ், வகுப்பறைகளை கட்டுங்கள், ஆர் யூ ஹாவ் டு பில்ட் ஜெயில் செல்ஸ், இல்லையென்றால் பின்னாடி நீங்க ஜெயில் அறைகளை கட்ட வேண்டியிருக்கும். அதனாலதான் நம்ம நல்ல ஸ்கூல்ஸ் பண்ணி நல்ல எஜுகேஷன் கொடுத்தா you all become good citizens.
I once again congratulate everybody from the council to the electorate. உங்களுக்கு பேரு electorate, அவங்களுக்கு பேரு elected. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, our Delhi World Public School stands for the symbol of democracy, and you have to live with a passion, with a perseverance, with the service to people, and you act as the role models, and I congratulate each one of you. Thank you very much.